மது விற்பனையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு விடிய அரசின் அமைச்சர் முத்துசாமி தெளிவாக பதிலளிக்காமல் மழுப்பலாக பதிலளித்திருக்கிறார். ஈரோட்டில் விடிய அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மது அருந்த வருபவர்களை எப்படியாவது குடிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு இலக்கு நிர்ணயம் செய்யவில்லை என்றும், தவறான வழியில் சென்று தவறு நிகழக்கூடாது என்பதை சரிபார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இலக்கு நிர்ணயம் செய்யப்படுவதாக அடடே விளக்கமளித்திருக்கிறார். ஒரு எப்படியாச்சும் குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கிறது இல்லை. தவறான வழியில் போய் ஏதாவது தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டையும் சரிபார்ப்பதற்கான ஒரு முயற்சியை ஒழிய இதை எப்படியாச்சும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் அல்ல. தவறான வழியிலே போகிறார்களா என்பதை செக் பண்ணுறதுக்காக அது எடுக்கிற ஒரு ஒன்வேயில் போலீஸ் போட்டு வைக்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்பீங்களா? ஒன்வேயில் யாரும் போகிறாங்களான்னு பார்க்குறதுக்காக. அது மாதிரி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒழிய இதில் எப்படியா சேல்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற அந்த நோக்கமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் மாதிரி வர்றவங்களை அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லா திட்டமும் அரசனுடைய சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. விடிய அரசின் அமைச்சரின் இந்த பதிலானது பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்வது போல் இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.